எல்லாரும் கேட்குற காமனான கொஸ்டின் என்னன்னா, ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு கிளாஸ் பீட்ஸ்ல பண்ணிட்டுருக்கேன். இதே நீங்க கிராக்கிள் பீட்ல பண்ணீங்கன்னா, அது ஒரு ரேட்டு. கிளாஸ் பீட்ஸ்ல பண்ணா ஒரு ரேட்டு. அண்ட் இதில நான் வந்துட்டு சார்ம்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. ஆல்ஃபபெட் பீட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ இது வந்துட்டு இது ஒரு ரேட்டு. இதே நீங்க சார்ம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா, அது ஒரு ரேட்டு. மேக்னெட் சார்ம் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் மேக்னெட் யூஸ் பண்ணா ஒரு ரேட்டு. பட்டர்ஃப்ளை மேக்னெட் யூஸ் பண்ணா ஒரு ரேட்டு. உங்களுக்கே தெரியும் ஹார்ட் மேக்னெட் எவ்வளோ ரேட்டு, பட்டர்ஃப்ளை மேக்னெட் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கும்போது பட்டர்ஃப்ளை மேக்னெட்லாம் வந்துக்கிட்டு ஒரு பீஸே ஒரு ஒரு ஹையான ரேட் அப்படிங்கும்போது அதுக்கான சார்ஜை நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணணும். சில பேர் இந்த ஆல்ஃபபெட் கூட வேணான்னு வெறும் பிளைனாக செஞ்சு கேட்பாங்க. ஸோ அதுக்குமே நம்ம வந்துட்டு எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். என்ன எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம்? 25 ருபீஸ் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமா, இல்லை 55 ருபீஸ் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு இருக்குது. ஸோ எது யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சென்டிமீட்டர் கணக்கு எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த காமனான கொஸ்டின் எப்படி நாட் போடுறது இந்த கொஸ்டின் தான். அதுக்குமே இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சென்டிமீட்டர் கணக்கு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து 2 பிரேஸ்லெட் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஒன்று குட்டி ஆனால் ஒன்று பெருசு, அந்த மாதிரி சைஸில் வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ நான் கேட்டுக்கிட்டேன் ஏஜ் எத்தனை, யாருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டேன். இது வந்து கப்பல் பிரேஸ்லெட் தான். அவங்க ஹேண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குமா, அதனால் நான் வந்துட்டு ஒன் செகண்ட் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்துட்டு நாட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாட், நார்மல் நாட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணி இதில் நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்கணும். 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நாட் வந்து நம்ம வந்துட்டு போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம எலாஸ்டிக் வந்துட்டு பிரியாமல் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். நிறைய பேர் இதுதான் வந்துட்டு டவுட்டாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகேன் நான் வந்துட்டு இந்த வீடியோவும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ரேட் எல்லாமே நீங்கள் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸ் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் எந்த கொரியரில் அனுப்புகிறீங்களோ அதை பொறுத்து தான். அண்ட் கொரியருக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் போய் கொரியரில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி அதை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு கொரியர் சார்ஜ் நீங்கள் தனியாக வாங்கிக்கிறணும். கஸ்டமர் கிட்ட கரெக்டாக நீங்கள் கேட்டுக்கிறோம் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கொஸ்டின் கேட்டு இது என்னென்ன, இது எந்த இடத்துல வரணும், சாம் எந்த இடத்துல வரணும், இப்படி பண்ணால் போதுமா அப்படி பண்ணால் போதுமான்னு நீங்கள் ஒன் செகண்ட் அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கிளியராக சொல்லிடணும். இந்த சாம் யூஸ் பண்ணால் ஒரு ரேட்டு, அந்த சாம்ஸ் யூஸ் பண்ண ஒரு ரேட்டு, சாம்ஸை யூஸ் பண்ணலன்னா ஒரு ரேட்டு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. இல்லைனா அப்புறம் பேமெண்ட்டும் முன்னாடியே நீங்கள் வந்துட்டு வாங்கிடுங்க. நான் வந்துட்டு கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு நான் கொரியர் பண்ணி விட்டுருவேன். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே கப்பலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 2 லெட்டருக்கு நடுவில் ஒரு ஹார்ட்டும் வரதுனால இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.